ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ குடும்பம் சேனல். இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்மளோட ஹீரோவான மட்டனை மஞ்சத்தூள் உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க. இப்படி தயிரில் கறியை ஊற வைக்கும்போது ஈஸியாக கறி வெந்துடும். கறி மூழ்கிற அளவை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துட்டா நல்லா கறி பஞ்சு போல் வெந்துருங்க. இதுக்கு அதிகம் எலும்பில்லாத கறி தனிக்கறியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபியோட ஹீரோயினியை நம்ம பார்க்க போகிறோங்க. மண் சட்டியை அடுப்பில் வச்சு நான் அதில் 5 வரமிளகா, மல்லி ஒரு கை, இதை ரெண்டையும் முதல்ல சேர்த்து நல்லா லேசாக வறுத்துக்கணும். இதில் ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு 5-6 முந்திரி, ஒரு கை கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா இதிலேயே சேர்த்து வறுத்துக்கங்க. நல்லா வறுபட்டது 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து வறுத்துக்கங்க. இதை ஆரம்பத்திலேயே சேர்க்கக்கூடாதுங்க. சேர்த்தா அது மல்லி வறுபடும் போது இது சேர்ந்து கறியிருங்க. மூடி தேங்காய் திருகி அதில் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கிறேங்க. இந்த மசாலா கலவையை ஆற வச்சு நல்லா அரைச்சிக்கிறேங்க. ஒரு வாணலியில் நான் நல்லெண்ணெய் சேர்த்து அதில் பட்டை, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, ஒரு கிராம்பு சேர்த்துக்கிட்டேங்க. இதில் பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கிட்டேங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தக்காளியை நறுக்கி அதிலையே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. இப்போ இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேங்க. வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிட்டு இப்போ நம்ம ஹீரோயினி என்ட்ரி ஆகுறாங்க. இந்த மசாலாவை சேர்த்தோன்னு தாங்க சரியான வாசனை, வீடே கமகமானு ஆயிருங்க. இந்த மசாலாவை சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கி இப்போ நம்ம இந்த ரெசிபியோட ஹீரோவை வேக வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்து அந்த தண்ணியே போதுங்க, எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேணாம். நல்லா கலந்து தண்ணி வற்றுற வரைக்கும் நல்லா வற்ற வச்சு இறக்கி கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டா நம்மளோட சூப்பரான செட்டிநாட்டு ஸ்பெஷல் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்ரீ குடும்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த ஹீரோயினியோட ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. பாய்ங்க.